Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 chapter 10 exercise 10.5 question number 80. It is given that f dash of a exists, then limit extends to a x f of a minus a f of x divided by x minus a ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x equal to a நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு a f of a minus a f of a divide by a minus a நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட ஆன்சர் வந்து 0 ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ மட்டும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஏன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம சம்மில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஹெச் ப்ளஸ் ஏ போடலாம். x f of a இருக்கு. ஸோ h plus a into f of a minus a into f of h plus a divide by x minus a. அதாவது h plus a minus a. இப்போ இந்த a நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். limit extends to a. h plus a into f of a minus a into f of h plus a divide by h இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா f dash of a வந்து existன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ differentiate with respect to a பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் லைன் நம்பர் போட்டுக்கலாம். மிட் பாயிண்ட் ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து h மைனஸ் a லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா h ப்ளஸ் ஏன்னு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எதை எடுத்து பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்றா தான் கிடைக்கும். நம்ம ப்ளஸில் இருக்கிறத எடுத்துக்கலாம், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f of h plus a, ஏன்னா இதோட இது ஹையர் வேல்யூ, அதனால் f of h plus a minus f of a whole divide by h இங்கே நம்ம போட்டுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா f dash of a. இந்த h இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இப்போது h into f dash of a equal to f of h plus a minus f of a. again மைனஸில் இருக்கட்டாம நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது h into f dash of a plus f of a equal to f of h plus a நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பிளேஸில் f of h plus a இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க f of h plus a இந்த டேர்ம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே h plus a into f of a இருக்குது. ஸோ f of a எடுத்து இந்த டேர்மோட நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். h plus a into f of a minus a into f of h plus aவுக்கு இங்கே இருக்க டேர்ம் நம்ம போடலாம். இப்போ என்ன வரும், h into f dash of a plus f of a whole divide by h. x tends to a நம்ம போட தேவையில்லை, ஏன்னா இங்கே x எதுவும் இல்லை, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ணலாம். f of a எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். h into f of a plus a into f of a. இப்போ மைனஸ் a எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் ah into f dash of a minus a into f of a whole divide by h போடலாம். இப்போ a into f of a into f of a நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க இந்த ரெண்டு டேர்மில் வந்து நம்மளால் ஒரு ஹெச்சை காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போது f of a இதுலேருந்து ஹெச் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் a f dash of a நம்மளுக்கு கிடைக்கும். கீழே டினாமினேட்டரில் ஒரு ஹெச் இருக்குது. இப்போ ஹெச் நம்மளால் கேன்சல் பண்ணிட முடியும். இதனோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா f of a minus a into f dash of a கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் நம்பர் 1ல் இருக்குது. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் நம்பர் 19 பார்க்கலாம்.